கடந்த வாரம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் 12 நவம்பர் 2025 அன்று இலங்கை அரசுக்கு இவ் அனர்த்தம் தொடர்பில் ஒரு அறிக்கை வழங்கப்பட்டதாகவும் அது தொடர்பில் அரசு அசமந்த போக்காக இருந்ததாகவும் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்றத்திலே பதிலளித்திருந்த அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் அரசுக்கு இது தொடர்பான அறிக்கை ஒன்று கிடைக்கப்பெறவில்லை. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த அறிக்கை எவ்வாறு இங்கு கிடைக்கப்பெற்றது, இந்த அறிக்கையினுடைய தன்மை யாரிடமிருந்து வெளிவந்தது, உண்மையில் அதனை வெளிப்படுத்துங்கள் என்று அவர் இலேசாக கூறிவிட்டு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்திலிருந்து செல்கின்றார். ஆனால் அதன் பின்னர் நலிந்த ஜெயதிச எதனை கூறுகிறார் என்று நீங்கள் இப்போது பாருங்கள். மே அவஸ்தா துண பட்டலவகின முதலாவது விடயம், இந்த 3 சந்தர்ப்பங்களையும் குழப்பிக் கொண்டுள்ளனர். அறிந்து கொண்டே செய்த மோசமான செயலே இது. அது தொடர்பில் வேறு மாற்று கருத்துக்கள் இல்லை. அனர்த்தத்தை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்காக செய்யப்பட்ட முயற்சியே இது. கடந்த சில நாட்களாக வங்காள விரிகுடாவை சூழவும் நாட்டில் உள்ள கடல்களை சூழவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உள்ளிட்ட 3 விடயங்களையும் குழப்பி வேறு கதையொன்றை உருவாக்க முயற்சித்துள்ளனர். இதனை அறியாமல் செய்ய வாய்ப்பில்லை. எனினும் 12ஆம் தேதி தகவல் கிடைத்தது. நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை காண்பிப்பதற்கே முயற்சித்தனர். அது பாரியதொரு பொய். தயவு செய்து ஒரு விடயத்தை அந்த ஊடக நிறுவனத்துக்கு கூற விரும்புகின்றேன். உங்களால் கூறப்பட்ட அந்த தவறான செய்தியால் அதனை மெருகூட்டி நீங்கள் கூறுவதற்கு முயற்சித்தமையால் சமூகத்தில் பாரியதொரு சர்ச்சை உருவாகியுள்ளது. தயவு செய்து அதனை திருத்துங்கள். தற்போதும் அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. சஜித் பிரேமதாசவிடமும் கயந்த கருணாதிலகவிடமும் அஜித் பெரேராவிடமும் தயாசிரி ஜெயசேகரவிடமும் அளவத்துவிடமும் கேட்கின்றேன். 12ஆம் தேதிக்கு முன்னர் அவ்வாறு நடக்கும் என எம்மிடம் இல்லாத ஒரு அறிக்கை உங்களிடம் இருக்குமாயின் அதனை தயவு செய்து பாராளுமன்றத்தில் முன்வையுங்கள். அரசாங்கம் என்ற வகையில் நாம் செய்துள்ள அனைத்து விடயங்களையும் சபையில் சமர்ப்பிக்கின்றோம். நலிந்த ஜெயதிச உரையாற்றி விட்டு சென்று விட்டார். இப்போது இலங்கைக்குள்ளே பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பெரும் விவாத பொருள், இந்த அனர்த்தம் வருவது அரசுக்கு தெரியும், அதனால் தான் அரசு மீது இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அரசு கூறுகிறது இந்த அறிக்கை எங்களுடைய கைகளில் இல்லை. அடுத்ததாக அரசு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து விட்டது. சிறப்பு புலனாய்வு குழு இந்த விடயம் தொடர்பில் பல முக்கியமான தகவல்களை திரட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றனர். அவ்வாறு பார்க்கின்ற போது, இந்த தகவல் திரட்டுகின்ற போது இது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிக்கல் இருக்கின்றது. இந்த கருத்துக்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே தெரிவித்தால் அதில் நடவடிக்கை எடுக்க முடியாது. இருக்கக்கூடிய சிறப்புரிமையின் அடிப்படையில் கன்சாட்டிலிருந்து நீக்க முடியும். ஆனால் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் யார் யார் இதனை கூறுகிறார்கள், தொடர்ச்சியாக யார் யார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், யாருடைய சமூக வலைத்தளங்களில் இவை பரவுகின்றன என்பது தொடர்பில் ஒரு முக்கியமான விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னன்னு சொன்னால், மக்களை தொடர்ச்சியாக பயபீதியில் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு என்றுதான் இதன் மீது அந்த குற்றச்சாட்டு தொடர்கிறது.